Hi viewers, last வீடியோவில் sketch chamfer, sketch fillet, smart dimensional பார்த்தோம். இந்த வீடியோவில் trim entities, extend entities, offset entities பார்க்கலாம். நம்ம trim entities பார்த்துடலாம். அதுக்கு ஒரு rectangular இந்த மாதிரி create பண்ணிக்கிட்டு trim entities click பண்ணோம்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். ஃபஸ்ட்டு power trim, corner trim, trim away inside, away outside, trim to closed. ஃபஸ்ட்டு நம்ம பவர் ட்ரிம் பற்றி பார்க்கலாம். பவர் ட்ரிம்ங்கிறது நம்ம மவுஸில் லெஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையில்லாத லைன்ஸ் எல்லாமே ட்ரிம் ஆயிரும். இதுதான் வந்து பவர் ட்ரிம் ஆப்ஷன். இது ட்ராக் பண்ணுற ஏரியா ஃபுல்லாகவே ட்ரிம் ஆயிரும். ஓகே, நம்ம இப்போ பவர் ட்ரிம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கார்னர் ட்ரிம். கார்னர் ட்ரிம் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு நம்ம ஒரு ஸ்கெட்ச் மாதிரி க்ரியேட் பண்ணிப்போம். எக்ஸாம்பிளுக்காக ப்ளஸ் மாதிரி ஒரு சிம்பிளை க்ரியேட் பண்ணிக்கலாம். கிராஸ் லைன். ஓகே, இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்சை எப்படி ட்ரிம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது கார்னர் லைன், நமக்கு இந்த லைன் வந்து வேண்டாம் அப்படின்னு ட்ரிம் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கார்னர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு எந்த லைன் வேணுமோ அந்த லைனை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையில்லாத லைனை ஆட்டோமேட்டிக்காக ட்ரிம் ஆயிடும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ட்ரிம் அவே இன்சைட் அண்ட் ட்ரிம் அவே அவுட் சைட். இது ரெண்டுமே நம்ம ஒரே ஸ்கெட்ச்லேயே பார்த்துடலாம். ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போது அதுக்கு இதுக்கு பர்பண்டிகுலராக ரெண்டு ரெக்டாங்குலர் க்ரியேட் பண்ணிப்போம். இது ரெண்டு ரெக்டாங்குலர் எதுக்குன்னா, ஒரு ரெக்டாங்குலர் ட்ரிம் அவே இன்சைடுக்கும் இன்னொரு ரெக்டாங்குலர் ட்ரிம் அவே அவுட் சைடுக்கும் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ட்ரிம் அவே இன்சைடு பார்த்துடலாம். நமக்கு தேவையில்லாத இன்சைட் லைன் தான். ஸோ நம்ம ரெண்டு பவுண்ட்ரி லைனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த லைன் நம்ம பர்பண்டிகுலர் லைன் கிளிக் பண்ணாலே இன்சைடில் இருக்கிற ஸ்கெட்சு ரிமூவ் ஆயிரும். ஸோ அதுதான் ட்ரிம் அவே இன்சைட். ட்ரிம் அவே அவுட் சைட் பார்க்கலாம். ட்ரிம் என்டிட்டிஸை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு ட்ரிம் அவே அவுட் சைட் சேம் பவுண்ட்ரி லைனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எந்த லைன் வேண்டாமோ அந்த லைனை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவுட் சைட் லைன் மட்டும் டெலீட் ஆகும். ஆக்சுவலில் அவுட்லைன் லைன் மட்டும் டெலீட் ஆகிறதுனால தான் ட்ரிம் அவே அவுட் சைட். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ட்ரிம் என்டிட்டிஸ் ஆப்ஷன் போயிட்டு அதில் லாஸ்ட் ஆப்ஷன் ட்ரிம் டு க்ளோஸ்டு. இந்த ஆப்ஷன் தான் நம்ம மேக்ஸிமம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஏன்னா டைம் சேவ் ஆகும். நமக்கு தேவையில்லாத லைனை கிளிக் பண்ணால் மட்டும் போதும், ரிமூவ் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து ட்ரிம் டு க்ளோஸ்டு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பிரேக் ஆகிருக்கிற லைனை ஜாயின் பண்ணுறது தான் எக்ஸ்டெண்ட் என்டிட்டிஸ். எக்ஸ்டெண்ட் என்டிட்டிஸ் கிளிக் பண்ணிவிட்டு அந்த லைனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிரேக் ஆகிருக்கிற லைன் ஜாயின்ட் ஆயிரும். இப்போ இந்த லைனை ஜாயின் பண்ணணும், பர்பண்டிகுலர் லைனோட ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்டெண்ட் என்டிட்டிஸை கிளிக் பண்ணிட்டு அந்த லைனை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த லைன் எக்ஸ்டெண்ட் என்டிட்டிஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் லைன் கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு பக்கம் பர்பண்டிகுலர் லைனோட ஜாயின் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப்செட் என்டிட்டிஸ். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரெக்டாங்குலர் க்ரியேட் பண்ணிப்போம். ரெக்டாங்குலர் க்ரியேட் பண்ணிவிட்டு ஆஃப்செட் என்டிட்டிஸை ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வேல்யூ என்ட்ரு பண்ணிக்கலாம். வேல்யூ வந்து ஒரு 10 mm இருக்குது, நம்ம 5 mm சேஞ்ச் பண்ணிப்போம். இங்கே 5 mm வந்து ஆப்செட் வெளியில் ஆப்செட்டாக இருக்குது. அது ஏட் டைமென்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்திங்கன்னா அந்த டைமென்ஷனோட அந்த ஆப்செட் வந்து க்ரியேட் ஆகும். அந்த ஆப்ஷன் டிக் ஆகாமல் இருந்ததுனா தான் அந்த டைமென்ஷன் வராது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆப்ஷன்னா அது இப்போ அந்த லைன் செலக்ட் பண்ணிக்கிற லைன் வந்து அதாவது அவுட் சைடில் ஆஃப்செட் ஆகணுமா இன்சைடில் ஆஃப்செட் ஆகணுமா அப்படிங்கிறது தான் ரிவர்ஸ் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுப்போம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்டாங்குலர் க்ரியேட் பண்ணிப்போம். ரெக்டாங்குலர் க்ரியேட் பண்ணிவிட்டு ஆஃப்செட் என்டிட்டிஸ் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் செயின்னா அந்த ரெக்டாங்குலர் ஃபுல்லாக செலக்ட் ஆகும். அதே வந்து ஒரு லைன் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த செலக்ட் செயின் ஆப்ஷன் டிக் பண்ணாமல் இருந்திருந்ததுன்னா அந்த ஒரே ஒரு லைன் மட்டும்தான் செலக்ட் ஆகும். ஸோ டிக்கு இருந்ததுன்னா அந்த ரெக்டாங்குலர் ஃபுல்லாகவே செலக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து செலக்ட் செயின் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷனில் ஆஃப்செட் என்டிட்டிஸ்க்கு ரெக்டாங்குலர் க்ரியேட் பண்ணிப்போம். க்ரியேட் பண்ணிட்டு ஆஃப்செட் என்டிட்டிஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு பை டைரெக்ஷன்னா இன்சைட் அவுட் சைட் ரெண்டு டைரெக்ஷன்லேயும் வந்து ஆஃப்செட் க்ரியேட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து பை டைரெக்ஷனல். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்டாங்குலர் க்ரியேட் பண்ணிப்போம். ரெக்டாங்குலர் க்ரியேட் பண்ணிவிட்டு ஆஃப்செட் என்டிட்டிஸ் அதில் மேக் பேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா நம்ம எந்த லைனை ஆப்செட் பண்ணுறோமோ அந்த லைன் வந்து
கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக க்ரியேட் ஆயிரும். இப்போ இந்த லைன் ஆஃப்செட் பண்ணியிருக்கோம் பை டைரக்ஷன் ஆப்ஷனில். ஸோ இந்த லைன் வந்து நம்ம அந்த லைன் மட்டும் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக க்ரியேட் ஆகிடுச்சு. அது மட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக அந்த ஆப்ஷன் டிக் பண்ணலைன்னா அது க்ரியேட் ஆகாது. ஸோ இதுவும் சேம் ஆப்ஷன் தான். இப்போ பாருங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக க்ரியேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் மூவ் என்டிட்டிஸ், மிரர் என்டிட்டிஸ் பற்றி பார்ப்போம். இன்றைக்கி பார்த்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். டிசைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்க, டிசைனில் ஜாப் தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் வீடியோ லிங்க் மிஸ் ஆகாமல் வரும். தேங்க்யூ.